ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஹா டிசைன். இன்றைக்கி வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச். லீஃப் ஃபில்லிங்னாலே ஒரு இலையை எப்படி நம்ம ஃபில்லிங் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறோங்கிறது தான். இந்த மாதிரி ஒரு லீஃபை ட்ராயிங் பண்ணிக்கோங்க. ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இதை எப்படி போடலாங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. எப்போதுமே சென்டர் பாயிண்ட் பிரிச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம இதை எப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒர்க் பண்ணாமல் மிடில் பார்ட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போது அவுட்லைன்லேருந்து ஒரு செயின் எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணி முடிச்சுட்டு சுற்றி நம்ம அவுட்லைனுக்கு எப்போதுமே செயின் ஸ்டிச் கொடுத்துருப்போம் இல்லையா, செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் போயிட்டு ஒரு செயின் போட்டு அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி லாக். திருப்பி இந்த சைடு போயிட்டு செயின் போட்டு இதுக்கு அவுட்லைனில் போயிட்டு வேறு ஒரு லாக். இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணிட்டு வருவோம். 2 சைடும் வெளியில் கொண்டு போயிட்டு இந்த அவுட்லைனுக்கு வெளியில் வச்சு ஒரு குட்டி லாக் பண்ணிகிட்டே வருவோம். இதை தான் நம்ம இப்போ ஃபில்லிங்காக யூஸ் பண்ண போகிறோம். நான் இதை எப்படி கிளாத்தில் போடலாங்கிறத சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இப்போது நான் அதுக்கு ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கேன் லீஃப் ஷேப்பில். இந்த மாதிரி 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு இதில் எப்படி ஒர்க் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இதில் நம்ம சென்டர் பாயிண்டில் பீட்ஸ் வச்சுமே நம்ம ஃபில் பண்ணலாம். அதையுமே நான் உங்களுக்கு எப்படிங்கிறத செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். சென்டர் பாயிண்ட்டும் பிரிச்சிருக்கேன். சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்கலாம். எப்போதும் போல் செயின் ஸ்டிச்சு அவுட்லைனாக கொடுத்துருங்க. இப்போது நான் மேலே போயிட்டு செயின் ஸ்டிச்சை லாக் பண்ணி முடிச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா அவுட்லைனில் இந்த இடத்துலேருந்து இதோட எட்ஜ் பார்ட்லேருந்து ஒரு செயின் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். லாக் போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஓரளவுக்கு தள்ளி கொஞ்சம் மிடில் பார்ட்டில் வச்சு ஒரு குட்டி லாக் போடுறோம். குட்டி லாக் போட்டுட்டு இப்போ சைடில் ஏதாவது லெஃப்ட்டு ஆர் ரைட்டு ஏதாவது ஒரு சைடில் போயிட்டு ஒரு செயின் போடுறோம். அதுக்கு வெளியில் அவுட்லைன் இருக்கு இல்லையா, இந்த அவுட்லைனில் போயிட்டு லாக் செயின் போடுறோம். லாக் செயின் போட்டுட்டு திரும்ப கீழே எடுத்துகிட்டு வரோம். கீழே எடுத்துகிட்டு ஒரு செயின் போடுறோம், ஒரு லாக். திரும்ப மேலே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ரைட் சைடில் போயிருந்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு போங்க. இப்போ நீங்கள் எப்படின்னா ஒன் சைடு ஃபுல்லும் ஃபில் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஈவனாக 2 சைடுமே அப்படியே ஈவனாக ஃபில் பண்ணிட்டு வர்றா இருந்தாலும் ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சு ஒரு செயின், திரும்ப இந்த சைடு வெளியில் மட்டும்தான் நம்ம லாக் போடுறோம். லாங் செயின், அந்த லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் செயின். திரும்ப இந்த சைடு லாங் செயின், அந்த லாக் பண்ணுறதுக்காக குட்டி லாக் செயின். இது ஃப்ளாட் லோடிங் மாதிரி தான். லாங் செயின் லாக் செயின் போடுவோம். ஆனால் இதை கிராஸாக போட்டு வரோம். ஒரு லாங் செயின் லாக் செயின். இது ஒரு மெத்தடு. இதிலே நான் ஒன் சைடாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு சைடு ஃபில் பண்ணுறது எப்படிங்கிறதையும் சொல்லி காட்டுறேன். இது ஈவனாக நம்ம 2 சைடுமே அப்படியே மெஷ் பண்ணி போட்டு வர்றோம். சென்டரில் கேப் இருக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இல்லாத அளவுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக 2 சைடுமே நான் ஃபில் பண்ணிக்கிட்டே வர்றேன். இதை நம்ம ஃபில் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்டிச்சை நெருக்கமாக ஃபில் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டிச்சை அவுட்லைனை வெளியில் போடுறோம். இப்போ கீழே வந்துட்டதுனால நம்ம அவுட்லைனுக்கு கீழே அந்த லாக் செயினை போட ஆரம்பிச்சிட்டோம். சைடில் கொண்டு வந்துட்டு ஒரு லாக் செயின், திரும்ப இந்த சைடு கொண்டு போயிட்டு வெளியில் அவுட்லைனில் வச்சு ஒரு லாக் செயின், திரும்ப கீழே சைடில் வச்சுட்டு 2 சைடும் ஈவனாக மாறி போட்டுகிட்டே போவீங்க. இந்த மாதிரியும் ஃபில் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் எப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். இதே இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். லாக் செயின் தான். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் போர்ஷனை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் போர்ஷனை ஃபில் பண்ணுவோம். இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சென்டராக பிரித்தோம் இல்லையா, அந்த ஹாஃப் போர்ஷனை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு
அதுக்கப்புறமா இந்த ஹாஃப் போர்ஷன் ஒன் சைடு முடிச்சுட்டு இன்னொரு சைடு பண்ணுவோம். அதுதான் நான் சொல்ல வந்தது. இந்த மெத்தட் எப்படின்னா, நம்ம சென்டரில் கேப் பிரிச்சுருந்தோம், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டர் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். இந்த மெத்தடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே வந்து சென்டர் பாயிண்ட்டை பிரித்ததோடு சரி, ஸ்டார்ட் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறமா அது வந்து ரெண்டாக பிரியலை, ஈவனாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு வர்றோம். ஆனால் அடுத்த பார்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒன் சைடு ஃபில் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது சென்டரில் வந்து கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் வந்து நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணோம்னா கொஞ்சம் கிராண்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எந்த அளவுக்கு நெருக்கமாக பண்ணிட்டு வரேன்னு உங்களுக்கு தெரியும். லாங் செயின் லாக் பண்ணுறதுக்கு அவுட்லைனில் வச்சு லாக் செயின். இப்போ இந்த சைடு ஃபில் ஆகிடுச்சு. இப்போது இங்கே கொண்டு போய் லாங் செயின், ஒரு லாக் செயின், அவுட்லைனில் வச்சு இதை ஃபினிஷ் பண்ணுறோம். ஏதாவது கேப் இருந்தால் கூட அந்த கேப்பை மறைக்கிற மாதிரி இந்த செயினை ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக சுற்றி அவுட்லைன் கொடுத்துக்குங்க. இப்போ நான் சுற்றி அவுட்லைன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ செயின் ஸ்டிச்சை அவுட்லைனாக கொடுக்குறீங்க, செயின் ஸ்டிச்சுக்கு பதில் இதில் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அவுட்லைன் கொடுக்கலாம். பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் அழகாக இருக்கும். நான் அடுத்ததாக நான் இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மெத்தடில் நான் வந்து அவுட்லைனுக்கு வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போலேருந்தே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பீட்ஸ் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. பின்னாடி பீட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய ஸ்டிச் இருக்குது. அந்த ஸ்டிச்சும் போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீட்ஸாக ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. நான் இப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்து முடிக்க போகிறேன். இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் போடணும் நீங்கள். இப்போ ரெண்டாவது மெத்தட் எப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். இப்போ பக்கத்துலேயே நான் லீஃப் போட்டுக்கிறேன். சென்டர் பிரிச்சுட்டேன். திரும்ப நம்ம எப்போதும் போல் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் 2ல் நான் எப்படி இதே மெத்தட் தான், ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த சைடு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதே மாதிரி அவுட்லைனாக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ செயின் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் அவுட்லைனில். இப்போ எப்படி சென்டர்லேருந்து பிரித்து போடுறேங்கிறத பாருங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மேலேருந்து செயின் எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு பேக் செயின் போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு பேக் செயின் போட்டுட்டு திருப்பி கீழே கொண்டு வரேன். கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல சென்டரில் வச்சு லாங் செயின், ஒரு லாக் செயின் போட்டுட்டு திருப்பி இந்த சைடு போயிட்டு லாங் செயின், லாக் செயின் போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து இந்த இடத்துல வைக்கும்போது இந்த சைடு போவோம். ரைட் சைட்லேயே போட்டுட்டு இருந்தோம்னா அடுத்து லெஃப்ட் சைடு போவோம். ஆனால் லெஃப்ட் சைடு போகாமல் அப்படியே கண்டினியூவாக லாங் செயின், லாக் செயின் இதே தான் போட்டு வர போகிறோம். ஏற்கனவே போட்ட அதே மாடல் தான், ஆனால் ஃபஸ்ட்டு ஒன் சைடு ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அதர் சைடு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஒரு லாங் செயின், லாக் செயின்னு இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரி வரியாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும் எந்த மாதிரி ஃபில் ஆகிட்டு வருதுன்னு. உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின் தான் கண்டினியூ பண்ணிகிட்டே வர்றேன். கீழே த்ரெட்டை மட்டும் நீங்கள் ரொம்ப டைட்டாக பிடிக்காதீங்க, லூஸாக பிடிச்சிக்கோங்க. இது நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, சில்க் த்ரெட் நீங்கள் போடும்போது உங்களுக்கு கட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டை வந்து ஹேண்டில் பண்ணும்போது கீழே டைட்டாக பிடிக்காதீங்கன்னு. அதே சமயம் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக போட்டிங்கன்னா தான் சுருக்கம் வராது கிளாத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைடு ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இது மொத்தமாக வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குது. இது ஒன் சைடு ஃபுல்லும் வரி வரியாக இலை மாதிரி வந்திருக்கு. ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தடில் ஃபில் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இது வந்து ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பீட்ஸ் யூஸ் பண்ணுவோம். பீட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம். இல்லை நடுவில் நீங்கள் நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு கூட அதை கவர் பண்ணலாம்.
நான் உங்களுக்கு 2வது பார்ட் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடையில உள்ள கேப் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ வெளியில் வச்சு ஒரு லாக் செயின் போடுறேன். அவுட்லைனுக்கு வெளியில் வச்சு லாக் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்துருச்சு. லாக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடு எப்படின்னா நம்ம நார்மலாக எப்போதும் போல் எண்ணெய் போட்டு முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். நம்ம மேலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ இந்த சைடு நான் எண்ணெய் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த சைடில் இதே மாதிரி கண்டினியூ பண்ணி போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது மேலேருந்து ஒரு செயின் எடுத்து இந்த இடத்துல இதோட பக்கத்துலேயே அதே சமயம் சென்டர்லேயே வச்சு ஒரு லாக். திரும்ப மேலே போகிறோம். மேலே போயிட்டு ஒரு லாங் செயின், வெளியில் போய் அவுட்லைனில் வச்சு லாக் செயின், திரும்ப இழுத்துட்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின், திரும்ப கிராஸாக ஒரு லாங் செயின், அவுட்லைனுக்கு வெளியில் லாக் செயின். பார்த்திங்கன்னா நான் இதோட சென்டரில் கொண்டு வந்து லாங் செயின் போட்டு லாக் பண்ணுறேன். லாங் செயின், ஒரு லாக் செயின். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இதில் நான் எந்த மாதிரி போடுறேங்கிறத பாருங்கள். நடுவில் எந்த மாதிரி குட்டியாக ஒரு கேப் வருதுங்கிறதையும் பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நான் எப்படி போடுறேங்கிறத வீடியோவில் பாருங்கள். பார்த்துனீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். சின்னதாக பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில ஒரு கேப் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். அதாவது 2 லைன் பிரிஞ்சு வர்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப் வரும். ஆனால் நான் அதை வந்து ஃபில் பண்ணிடுவேன். ஆனால் கேப் தெரியும். அந்த கேப் மேலே நம்ம பீட்ஸ் வைக்கும்போது நல்லா கிராண்டாக தெரியும். எந்தளவுக்கு அந்த கேப்லாம் நம்ம ஃபில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஃபில் பண்ணி தான் அந்த லாக் செயினை வந்து நம்ம போடணும். பார்த்திங்கன்னா நான் கேப் தெரியாத அளவுக்கு தான் அந்த லாக்கை போட்டு வரேன். இப்போது இந்த இடத்துல வந்து லாக் செயின் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டிச்சை எண்ணாட் போட்டு முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லைன் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம அந்த பீட்ஸை வைக்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு நெருக்கமாக போட்டனால அந்த கேப் தெரியாமல் இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம சென்டரில் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அவுட்லைனில் நம்ம வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுக்க போகிறோம். எப்படி கொடுக்குறேங்கிறத பாருங்கள். இப்போது இந்த இடத்துலேருந்து செயின் எடுத்துட்டு நார்மலாக நம்ம பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாந்தா நார்மல் ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போது இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் யூஸ் பண்ணி அதோட சென்டரில் வச்சு ஒரு லாக், திரும்ப ஒரு செயின் எடுத்திருக்கேன், திரும்ப இன்னொரு பீட்ஸ் யூஸ் பண்ணி உள்ளர தள்ளிட்டு அது கிட்டவே இன்சர்ட் பண்ணி ஒரு செயின், திருப்பி இன்னொரு பீட் லோட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக். இப்போது இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் வந்து கோல்டன் கலரில் கொடுக்குறேன். கோல்டன் கலரில் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது கீழே ஒரு கலர் மேலே ஒரு கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்து நான் இந்த ஸ்டிச்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இப்போது எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிறேன். எண்ணாட் போடுறது எப்படின்னா நார்மலாக எண்ணாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த பீட்ஸுக்கு வெளியில் இந்த மாதிரி கொண்டு வந்து இதை மேலே பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இது லாக் ஆகிடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும். பீட்ஸ் நீங்கள் இது மாதிரி போட்டுட்டு அவுட்லைன்லேயுமே நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி தான் பீட்ஸ் கொடுக்கணும். நான் உங்களுக்கு உள்ளறங்கிறதுனால நான் அதே செல்க் த்ரெட்லேயே வந்து போட்டுட்டேன். நீங்கள் நார்மலாக வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணுறாந்தா ஸ்விங் த்ரெட், இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது காட்டன் த்ரெட்டுங்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், பீட்ஸ் அறுந்துட்டு வராது. அப்படி இல்லைன்னா நைலான் த்ரெட்டு, அதாவது நரம்பு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும், அந்த த்ரெட்டு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி சுற்றி நான் அவுட்லைன் கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நார்மலாக சுகர் பீட் எடுக்கும்போது இந்த மாதிரி எடுப்பீங்க, இப்படி ஒவ்வொரு பீடாக எடுப்பீங்க. அப்படி இல்லாமல் மொத்தமாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நீடியில் வந்து இப்படி சாய்ச்சி பிடிச்சிட்டு இந்த மாதிரி இப்படி அள்ளினீங்கன்னா இப்படி செஞ்சிங்கன்னா அதிலே ஊசியில் வந்து அதுவாக கோர்த்துக்கும். அந்த மாதிரி தான் சுகர் பீட் லோட் பண்ணணும். லோட் பண்ணுறது எப்படிங்கிறத வந்து நான் பீடு யூஸ் பண்ணும்போது சொல்லித்தரேன். இந்த மாதிரி பீடெல்லாம் எப்படி எடுக்கணும்னா நீங்கள் பாக்ஸில் உதிரியாக கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்காமல் இந்த நீடிலே டேரெக்டாக எடுக்கலாம். எப்படின்னா இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த நீடியில் வந்து இந்த பீடுக்குள்ளே இந்த கேப்பில் வந்து உள்ளர விடுங்க.
இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களோட நீடில் எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு பீட் லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து த்ரெட் நீடிலுங்கிறனால ஒரு 3 பீட் மட்டும்தான் என்னால் எடுக்க முடியுது. 3 பீட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பஞ்சிங்லேருந்து எடுக்கணும். நீங்கள் டைரெக்டாக பாக்ஸில் கொட்டி வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து அதிகமாகும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு டைம் கம்மியாகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஸ்விங் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே வச்சுட்டு கீழேருந்து த்ரெட் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பீடை லோட் பண்ணுறீங்க. ஒரு பீடை கீழே இப்படி விரலால் தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு இங்கே வச்சு இன்சர்ட் பண்ணி ஒரு லாக். திரும்ப பக்கத்தில் இன்னொரு பீடை தள்ளுறீங்க. அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு லாக் போட்டு வெளியில் எடுக்கிறீங்க. திரும்ப நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பீடை லோட் பண்ணிக்கோங்க. ஒரு பீட் கோர்க்குறேன். கோர்த்துட்டு அந்த பீடை நல்லா இன்னொரு விரலை வச்சு தள்ளிட்டு லாக் பண்ணுறேன். திரும்ப பக்கத்தில் இன்னொரு விரலை வச்சு தள்ளுறேன் பாருங்கள். ஒவ்வொரு பீடையும் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லாக் மட்டும் தான் போடுறோம். இப்போது நான் போடுறது மட்டும் பீடு எப்படி கோர்க்குறேங்கிறத மட்டும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்மளோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே ஆரியை லேர்ன் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் நீங்கள் பீடு வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3mm பீடு போட்டு சொல்லி காமிச்சிருக்கேன். நீங்கள் 2mm பீடு கூட போடலாம், இல்லை சுற்றி சுகர் பீடு கூட போடலாம். இப்போது இந்த எண்டில் வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா நார்மலாக எப்போதுமே குத்தி திருப்புறதுக்கு, அதாவது ஆப்போசிட் சைடில் போயிட்டு ரிட்டன் வந்தால் தான் ஷார்ப் பேஜ் கிடைக்கும் இல்லையா, அதனால் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். சேர்த்துட்டு அந்த பீடு பக்கத்துலேயே ஒரு லாக் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த சைடில் வாங்க. சைடில் வந்து செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பீடை ஆட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இப்போ கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் அந்த சைடில் போட்டிங்க இல்லையா பீடு ஒவ்வொரு இதாக, அதே மாதிரி இந்த சைடு போடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பீடு போட்டால் கீழே வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இந்த பீடை எடுத்துகிட்டு இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இந்த ஏற்கனவே போட்டிருக்கேன் இல்லையா செயின், இதை வந்து இந்த செயின், அதாவது இந்த ஏற்கனவே போட்டிருக்க பீடோட கேப்பில் விடுங்க. கேப்பில் விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு லாக் போடுங்க. லாக் போடுறது எப்படின்னா நார்மலாக எண்டு நாட் போடுறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பீடு இருக்கு இல்லையா, இதை வந்து பெருசாக இந்த செயினை பெருசாக எடுத்துகிட்டு ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா அந்த பீடோட சென்டரில் போட்டு இந்த மாதிரி லாக் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு கேப் வந்து வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை வந்து எந்தெந்த ஷேப்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொடி டிசைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சன்ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த ஃப்ளவரில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த லீஃபெல்லாம் வந்து எப்படி ஃபில் பண்ணணுங்கிறது தெரியும். இந்த மாதிரி ஃபில் பண்ணி பாருங்கள். ஃபில் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.